மூன்றாம் பிறை இன்றைய தினம் வானத்தில் தோன்றக்கூடிய மாலை நேரத்தில் தோன்றக்கூடிய அந்த மூன்றாம் பிறையை பார்த்து நாம் வணங்கினோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்குங்க. அப்போல்லாம் அந்த மூன்றாம் பிறையை பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. சில நேரங்களில் மேகங்கள் சூழ்ந்திருந்தால் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் புறநகர் பகுதியில், கிராம பகுதியில், உயரமான இடங்களில் இருக்கிறவங்க இன்றைய தினம் மாலை நேரத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 6-6:15 மணிக்கு இந்த பிறையை நீங்கள் இன்றைய தினம் பார்த்து தரிசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 30லேருந்து ஒரு 40 நிமிஷம் மட்டும்தான் இந்த மூன்றாம் பிறை தெரியும். அதுதான் அதில் இருக்கிற மிகப்பெரிய விசேஷம். மூன்றாம் பிறையை நாம் பார்த்து வணங்குவதன் மூலமாக சிவ கடாட்சம் நமக்கு கிடைக்கும், சிவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். முக்கியமான தெய்வங்கள் எல்லாமே பிறையணிந்து இருக்காங்க. ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன்லேருந்து ஸ்ரீ சிவபெருமான்லேருந்து முக்கியமான தெய்வங்கள் பிறையுடன் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பிறையணிந்த பெருமானை வணங்குவது போல இன்றைய தினம் அந்த மூன்றாம் பிறையை வணங்குவது ரொம்ப நல்லதுங்க. பொதுவாக நம்ம ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாக இருந்தார் அல்லது சந்திரன் பாவியோடு சேர்ந்துருந்தார்னாலே எப்போ பார்த்தாலும் ஒரு தடை இருக்கும். எங்கே போனாலும் சின்னதாக ஒரு தோல்வி இருக்கும். 2 முறை தோற்று 3வது முறை தான் வேலையை முடித்தோங்கிற மாதிரியான நிலைமைகள் இருக்கும். அப்போ ஒரு விதமான அந்த சிக்கல்கள்லாம் விலகிறதுக்கு இன்றைய தினம் வரக்கூடிய மாலையிலே வரக்கூடிய அந்த மூன்றாம் பிறையை தரிசித்தோம்னா நமக்கு சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் மூன்றாம் பிறையை கண்ணால் பாருங்கள். ஒரு துருதுருன்னு உங்கள் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சுறுசுறுப்பு வர ஆரம்பிக்கும். ஏதோ ஒன்று ஒரு புத்துணர்ச்சி அப்படி வர ஆரம்பிக்கும். சின்னதாக ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்கும். குழப்பம், தடுமாற்றம் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உடம்பில் ஏதாவது நோய் நொடி உபாதைகள், ஒரு அசதி, ஒரு எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே மாற ஆரம்பிக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு ஆர்வம் பரவ ஆரம்பிக்கும். அதனால் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கறதுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் மூன்றாம் பிறையை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தரிசனம் பண்ண முடியலைங்க, அதுக்குள்ளார 3ஆம் பிறை மறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க மறவாமல் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் அல்லது அம்மன் கோவிலுக்கு சென்று நெய்விளக்கு ஏற்றி வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பிரம்மகத்தி தோஷம்தான் இருக்கிறதுலே பெரிய தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தோஷத்தையே தீர்த்து வைக்கக்கூடிய தரிசனம்தான் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் ஆகும். அதனால தாங்க இன்றைய தினம் அது மறவாமல் நீங்கள் தரிசிக்கிறது நல்லதுங்க. மூன்றாம் பிறை சந்திரனை கண்டால் நோய்கள் விலகும், மனசில் இருக்கிற கவலைகள் விலகும், எங்கே போனாலும் தோற்று போகிறதுங்கிற நிலைமை மாறி எங்கே போனாலும் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளார தலை தூக்க ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, மூன்றாம் பிறையை தரிசனம் செய்தால் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம், எங்கே போனாலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. அதனால் இன்றைய தினம் மூன்றாம் பிறை சந்திரனை வழிபட பாருங்கள். ஏன்னா சந்திரன் சர்வ கலாபிதம். சந்திரன் தான் மாதுர்காரகன், சந்திரன் தான் மனோகாரகன். சந்திரன் நல்லா இருந்தால் தான் நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல துணிமணி நமக்கு கிடைக்கும். அப்போ சந்திரன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதனால தான் சந்திரன் சர்வ கலாபிதம். அனைத்து விதமான ஆயக்கலைகள் 64க்கும் சொந்தக்காரர் சந்திரன். அதனால் அப்படிப்பட்ட சந்திரன் இன்றைய தினம் மாலையிலே மூன்றாம் பிறையாக காட்சி தருகிறார். அந்த மூன்றாம் பிறை சந்திரனை தரிசனம் செய்வோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளையும் வெற்றியையும் யோகங்களையும் வாரி வழங்கும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.